கடகராசி அன்பர்களே, 2026 ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது? உங்கள் ராசியில் குரு பகவான் வந்து அமரப்போகிறார். இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி. குரு அப்படிங்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு 9க்குரியவன், பாக்யாதிபதி உங்கள் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போது உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த கடகராசி கடக லக்ன அன்பர்களுக்கு கடந்த 2.5 வருடங்களாகவே மனம் குழம்பிக்கொண்டு தான் நினைத்தது செயல்படலை, எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, நல்ல வேலை கிடைக்கல, குடும்பத்தில் பிரச்சனை, தனத்தில் பிரச்சனை, தன்னுடைய நல்லதே சொன்னாலும் ஏதாவது ஒரு அவப்பெயர் வரக்கூடிய அமைப்பு, கடன் ஒரு சைடில், குடும்பம் ஒரு சைடில், வழக்கு ஒரு சைடில், வேலையில் நிரந்தர வேலை கிடைக்கல, இப்படி ஏதோ ஒரு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு இப்போ அதிலிருந்தெல்லாம் விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். கடவுளினுடைய அனுகிரகங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுகிறது. எத்தனை தெய்வத்தை வணங்கியிருப்பீங்க, எத்தனை பிரார்த்தனை செய்திருப்பீர்கள், ஒன்றுமே நடக்கலையே என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடகத்துக்கு இனி மேன்மை தரக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சந்தோஷம் தரக்கூடிய சில நல்ல விஷயங்கள் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம். இதுவரைக்கும் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள், தெளிவு இல்லாத தன்மைகள் எல்லாம் இப்போ மாறப்போகிறது. ஒரு தெளிவான ஒரு விடை, ஒரு பாதை உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது இந்த கடகராசி என்பர்களுக்கு. அப்போ நல்லா இருக்க போறீங்க. நடக்காத சில நல்ல விஷயங்கள் ஒரு வருடங்கள் 2 வருடங்களாகவே சந்தோஷத்தை தரக்கூடிய, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம் நடக்கலையே என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தீர்கள. என குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலை. அப்படி சுப நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷத்தை நமக்கு கொடுக்கல அப்படின்னு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பவர்களுக்கு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய, மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய, உற்சாகத்தை தரக்கூடிய, குழப்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல காலம் பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. 2ஆம் அதிபதி, தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். ஸோ 2க்குரியவன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். கேது இருக்குது, பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனம், அவ்வளோதான். 3ஆம் நபர்களின் குறுக்கீடு உங்கள் குடும்ப விஷயத்துக்குள்ள வராமல் பார்த்து கொள்வது ரொம்ப சிறப்பு இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையா, 3ஆம் நபர்களால் எதையாவது பேசி உங்களுக்குள்ள பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம். செலவு உண்டாகும், வருமானம் வரும், செலவு உண்டாகும். அந்த செலவுகளை சுப செலவுகளாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது இந்த கடகத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லுவேன். முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கார். அப்போ நல்ல தைரியம், நல்ல வீரியம், செயல்படக்கூடிய தன்மை. 12ல் உட்கார்ந்துருக்கிறதுனால தூரதேச பிரயாணங்கள், வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய, வெளி மாநிலம், அந்நிய தேசத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியங்கள் இந்த மாதம் உண்டு கடகராசி அன்பர்களுக்கு. சுகஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த சுக்கிரன், 4க்குரியவன் 12ல் போய் உட்கார்ந்தார். அப்போ சுகத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஹெல்த்தில் ஒரு பிரச்சனை, அது பிரச்சனை, இது பிரச்சனை, தாய்க்கு பிரச்சனை, தாய் ஸ்தானத்தின் அதிபதி போய் 12ல் மறைஞ்சிருக்கு. ஸோ ஏதோ ஒரு நொயின்ட்டு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக சுகம் சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாக போகிறது. ஏன்னா சுக்கிரன் உங்கள் ராசியிலே வந்து உட்காரப் போகிறார். அப்போது எல்லாம் கரெக்டாக போகிறது. இடம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்கள், அல்லது வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கின்றவர்கள், ஏன்னா கண்டிப்பாக 4க்குரியவன் 12ல் போகுதல்ல, 12ல் போய் உட்கார்ந்துருக்கான். அப்போது இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் இந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி வரை. அப்போ வண்டியில் வேகமாக ஓட்டுவது, வித்தை காமிப்பது, இதெல்லாம் கண்டிப்பாக கூடவே கூடாது இந்த கடகராசி அன்பர்களுக்கு.
சார், இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கி கொள்ளலாம். இந்த மாதம் ஜூன் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான அமைப்புகள், சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது. அப்போ எனி சேஞ்சஸ் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது. 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி, காதல் ஸ்தானத்தின் அதிபதி, 5க்குரியவன் யோகத்தை தரக்கூடியவன். அதாவது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது செவ்வாய் வலிமை பெறுகிறது இந்த மாதம். அது 10ல் செவ்வாய் இருந்தால் திக்பலம் வேற பெறுது. அப்போ ஆட்சி பலம், திக்பலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. குழந்தைகள் நல்லா இருக்க போகிறாங்க. குழந்தைகளினுடைய அபிலாசைகள் அத்தனையும் தீர்க்கப் போகிறீர்கள். குழந்தைகள் ஆசைப்பட்ட படிப்பு என்ன ஆசைப்பட்டிருக்கோ அது கண்டிப்பாக அந்த அந்த கனவுகள் நனவாகக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது. அப்போ குழந்தைகள் மீது அந்த குழந்தை பாக்கியம் என்கின்ற அமைப்பில் இருக்கின்றவர்கள் அல்லது குழந்தை பேருக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்து நிறைய செலவு செய்தவர்களுக்கெல்லாம் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ குழந்தைகள் நலன் நன்றாக இருக்க போகிறது. செவ்வாய் வலிமை பெறுகிறது. அதிகாரம் உண்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு. சூரியன் 11, செவ்வாய் 10, சூரியன் 11. கண்டிப்பாக ப்ரமோஷனை எதிர்பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த கடகராசி என்பவர்கள் கடந்த 1 வருடம் 2 வருடம் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல, வேலையில் பிரச்சனை, அழுத்தம், டென்ஷன் எல்லாத்துக்கும் விடை கிடைக்கப் போகிறது இந்த ஜூன் மாதம். ஏன்னா தொழில் காரக கிரகமான சனி பகவான் 8ஆம் அதிபதியாகி அந்த 9ல் போய் பாக்கியத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு பாக்கியம் கிடைக்க விடாமல் ஒரு தடைப்பட்டு கொண்டு இருந்தது. இப்போ பாக்கியஸ்தானத்தின் அதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், அங்கே சனியும் பார்க்குறார். அப்போ ஒரு நல்லவன் சனியை பார்க்கும் பொழுது சனி சரியாக போகிறது அல்லது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சரி செய்யப்படுகிறது அப்படிங்கிறது அர்த்தம். கடன் விஷயம், அந்த கடனை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. கடன் உண்டு, கடன் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. அந்த கடனை அடைச்சு விடலாம் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கண்டிப்பாக உண்டு. எதிரிகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும். ஏன்னா 6ஆம் அதிபதி லக்னத்தில் உட்கார்ந்துருக்காரா, அப்போ எதிரி உச்சமாக இருக்கிறார் அல்லவா, அப்போது கொஞ்சம் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்தில் இருக்கார், பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ரொம்ப நல்ல அமைப்பு, குருவின் பார்வை இருக்குது. அப்போ திருமணம் தங்கு தடை இல்லாமல் நடக்கும் இந்த கடகராசி என்பவர்கள். திருமணமாகி கணவன் ஒரு சைடு, மனைவி இருந்தவர்கள் எல்லாம் இப்போ ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். கருத்து வேறுபாடு, சின்ன சின்ன ஈகோ கிளாஸ், இந்த மாதிரி எது இருந்தாலும் இப்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அது சரி செய்யப்படும், சமப்படுத்தப்படும். அல்லது புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றவர்கள் இப்போ புரிஞ்சுக்குவீங்க. கணவன் மனைவி, மனைவி கணவன் புரிஞ்சுக்காம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவர்கள் கூட இப்போது நம்ம கணவன் நம்ம மனைவி அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மை, அந்த உணர்வு அப்படிங்கிறது மேலோங்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். 10க்குரியவன் 10ஆம் இடத்திலேயே ஆட்சி பலம், தனாதிபதி 11ஆம் இடத்துல. கண்டிப்பாக தொழில் ரீதியில், உத்தியோக ரீதியில் சில மாற்றங்கள், அதன் மூலமாக தனவரவு உயர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இந்த கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல பாக்கியம், குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டிராவல் அல்லது வெளிநாட்டில் போய் உயர்கல்வி படிக்கக்கூடிய அமைப்புகள், இப்படி குருமார்களின் ஆதரவுகள், பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அமையும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில வலிகள், வேதனைகள், கடன் இருந்தது, பிரச்சனை இருந்தது, வம்பு வழக்கு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, அதிலிருந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையப்பெறும்.
ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த இந்த கடகராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது ஒரு அக்கௌண்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி துறை, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் எல்லாம் சில மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. அறிவார்ந்த செயல்பாடுகள், டார்கெட் கொடுத்து வேலை செய்கிறது, கன்சல்டன்சி சார்ந்த விஷயத்தில் இருக்கின்றவர்கள், தரகு கமிஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும். இன்னும் ஒரு துல்லிய பலன் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். 2026 எப்படி இருக்க போகுது, தொழிலா வேலையா, வேலையில் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், என்ன கோர்ஸ் படிப்பது நமக்கு உத்தமம், இன்ஜினியரா அல்லது டாக்டர் சார்ந்த விஷயமா, 2026 எப்போ நமக்கு திருமணம் நடக்கும், எப்போ குழந்தை பாக்கியம், எப்போ வீடு கட்டுவேன், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.